இல்லை அதுதானே சவால் உங்களுக்கு. இன்னொன்று வந்து பயந்து பயந்து காதலிக்கிறது, காதலி பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கே நீங்கள் 6 மாதம் ஆகும். இப்போ இன்றைக்கி மாதிரிலாம் ட்ரூ காலர் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு காதல் வருந்ததுன்னா எவ்வளவு சவால்கள் இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்தில் கதைக்குள்ளே இருக்கும்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிந்து இப்போ இப்போ இந்த படத்தில் ஒரு இளையராஜா பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த படத்தில் எத்தனை இளையராஜா பாடல்கள் பின்னணியில் ஒலிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இளையராஜா பாடல் இல்லாமலும் ஒருத்தன் காதலிச்சிருக்க முடியாது அந்த காலத்தில். கண்டிப்பாக காதலுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இளையராஜா பாடல்கள் இருந்திருக்கு. அப்போ அந்த பாடல்களையும் அந்த படத்தில் பயன்படுத்தி ஒரு ரெட்ரோ மூமெண்ட் அவர் கொண்டு வரும்பொழுது ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். பார்ப்போம் அதை அதை பண்ணியிருக்காரான்னு நமக்கு தெரில. இளையராஜா பாடல்களை பயன்படுத்துவதில் இன்றைக்கி பல சிக்கல்கள் இருக்குது. பர்மிஷன் வாங்கிறது ஈஸி, அதுக்கு அவர் கேட்குற பணத்தை கொடுத்துட்டு வாங்கிடலான்னா கூட எங்கேயாவது ஏதோ ஒன்று சொதப்புச்சுன்னா அது வந்து வழக்காக மாறும், பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி பயன்படுத்தியிருப்பாங்களா என்னங்கிறது தெரியல. பயன்படுத்தினா நல்லாயிருக்கும்.